கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேலூர் மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஈசிய கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடைபெறும் தினசரி ஆராதனை குறித்து முக்கிய அறிவிப்பு. ஆலயத்தில் தினமும் மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரை தினசரி ஜெப ஆராதனை நடைபெறுகிறது. குறிப்பாக புனித காலமான 40 நாட்கள் லெந்து கால ஜெப கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஜெப கூட்டங்களில் ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட ஜெப வேண்டுதல்கள் செய்யப்படும். பரிசுத்த வேதாகம வாசிப்பு இடம்பெறும். ஆவிக்குரிய சத்தியமான தேவ வார்த்தை அறிவுரை வழங்கப்படும். அனைவருக்கும் பயன்படும் ஆறுதல் மற்றும் ஆத்தும பலன் தரும் செய்தி பகிரப்படும். எபிரேயர் 6:14 படி, நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். 2 நாளாகமம் 7:14 படி, என் நாமத்தினால் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தின்படி இந்த லெந்து நாட்களில் நடைபெறும் ஜெப கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அனைவரும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். வாருங்கள், ஜெபத்தில் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக்குங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து தான் நம்மை அழைக்கிறதனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற குணத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். தலையை தாழ்த்தி சிரிப்போம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமாப்பா, இந்த நாளிலே நீங்க நடத்தி செல்லுவேன். அடியாளை மூடி வைத்து நீங்க பேச வேண்டுமாயும் நாங்கள் ஆகவே இந்த சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவை கூறுகிறாவே. ஆமென். எபேசியர் முழுவதும் நாம் படித்து பார்க்கும் பொழுது இந்த 2 இடங்களில் மாத்திரம்தான் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று, இடைவிடாமல் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக 6:18 ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதாவது சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தன்னும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் பதிவு செய்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ளது என்று 2 தீமோத்தேயு 3:16 நம்ம படிக்கிறோம். எல்லா வேத வசனங்களும் தேவ ஆவியினால்
ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. இப்போ இந்த 2 வசனங்களை நாம் ஆதாரமாக வைத்துக் கொண்டு பல்வேறு வேதத்தில் உள்ள வசனங்களை தேடி படிக்க போறோம். அதற்கு ஆதாரம் சொல்றாங்க. ஏசாயா 34:16 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ற நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கடந்து போடுவேன். ஏசாயா 34:16 கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். அப்ப நம்ம எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்கும். அதை நம்ம தேடி தேடிதான் நம்ம படிக்கணும். இது நிறுவனம் கிபி 64 எழுதப்பட்டது. எபேசியர் நிறுவனம் கிபி 64. ஆனா ஒரு சுவிசேஷத்தை பத்தி சொல்ல போறேன். அவர் அதிகாரம் முழுமையும் ரொம்ப உருக்கமா முத்தான வசனங்களால் ஜெபித்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஜான் 17 யோவான் 17 ஒரு உருக்கமான ஜெபம் இருக்குது. ஆனா மற்ற சுவிசேஷங்கள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்கள்ல அவர் வியாகுலப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி அதிக ஊக்கத்தோட பாரத்தோட ஜெபம் பண்ணார். அதற்கு முன்னதாக சீஷர் தன்னுடைய பாடும் மரணத்தை குறித்து பின்னால் அவர் நடக்க போகிற எல்லா நிகழ்வுகளையும் குறித்து விவரித்தார். அப்ப பேசுறோம்னா என்னென்ன பேசினாங்களோ நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 14 மற்ற இந்த மார்க்கு மத்தேயு 26 36 முதல் 44 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மத்தேயு 26 36 முதல் 44, மார்க்கு 14 32 முதல் 39, லூக்கா 22 39 முதல் 46. இந்த அதிகாரங்கள்ல தான் அவர் வியாகுலப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததை குறித்து வைக்கப்பட்டுள்ளது. 3 அருமையான சீடர்களை அழைத்துக் கொண்டு போனார். விழித்திருந்து ஜபம் பண்ண அவர் எப்படி வியாகுலத்தோட ஜபம் பண்றாரு. அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கொண்டு, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுக்கணும், நீங்க செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்தான் ஜெபம் பண்ணாரு. கிறிஸ்துவினுடைய அது ஒரு அவாவாக ஆசையாக நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமையாக நம் மீது போடுற ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இந்த வேலையை நாம் அதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனம். நீங்க அந்த 17 முழுமையும் போய் படிச்சு பாருங்க. அவருடைய ஜெபத்தை ரொம்ப மனம் உருகி ஜெபித்திருக்கிறார். தயவு செய்து யோவான் 17 எடுத்துங்க எல்லாரும். யோவான் 17ஆம் அதிகாரத்துல பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, எதற்காக ஏறெடுப்பார்? ஜெபிப்பதற்காக அல்லவா? ஜெபிக்க. அதுக்கு முன்பதாக 14ஆம் அதிகாரமே நீங்க தொடர்ந்து படித்துவிட்டு இதை படிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்துல பார்க்க போனா 2 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் அவர் யாருக்காக ஜெபிக்கிறார் சொல்லுங்க பாருங்க. மகிமைப்படுத்தும், அவர் மறிக்க போறது, உயிர் தேட போறது, பாடுகள் பட போறதெல்லாம் அவருடைய மகிமை வெளிப்பட, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்ததான் பிதா அவரை அழைத்திருக்கிறார். யோவான் 3:14 நம் மீது அன்பு கூர்ந்துதான் அவர் அனுப்பி இருக்கிறாரு. நம்மை அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு கொடுக்க போறாருன்னு அவருக்கு தெரியும். இயேசுவானவருக்கு எல்லாமே தெரியும் பின்னால் நடக்க போறது. ஆனா என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் தனக்கான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 2 முதல் 5 வரைக்கும் தனக்கான ஜெபம். அடுத்த 6 முதல் 19 வரைக்கும் பாருங்க. 6 முதல் 19 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் தெளிவா ஒவ்வொரு வசனமும் படித்து பாருங்க. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போறேன். 9வது வசனம் என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உங்களுடையவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு தந்தவர்கள் யார் சொல்றாரு? இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி யார் சொல்ற? சீஷர்கள் சொல்றாங்க. அவங்களுக்காக அவர்கள் உங்களுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சீஷர்களுக்காக அவர்கள் ஒன்றாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்றாரு. அவர்களுக்காக நிறைய ஜெபம். இந்த வசனம் 19 வரைக்கும் அவர்களுக்காக வேண்டிக் கொண்ட ஜெபம். அது ஒவ்வொரு வசனமும் வீட்டுல போய் தயவு செய்து படிச்சு பாருங்க. எல்லாருமே நான் விரும்பினதை செய்தீங்க. கண் வச்சிருக்கீங்க, நானும் அதான் செய்வேன். கண் வச்சு குறித்து கொண்டு அந்த அவங்க சொந்த வசனங்களை சொல்ற வசனம் வீட்டுல போயிட்டு ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன். அப்படி 6 முதல் 19 வரைக்கும் சீடர்களுக்கான ஜெபம் தான், சீடர்களுக்கான வேண்டுதல். இதுல பாருங்க 17 வசனம் நான் சொல்ற கிடைக்கல.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இவர் வேலை செய்யணும் இல்லையா? இவர் கடந்து போயிட போறாரு, மறிக்க போறாரு, தெரிஞ்சு போயிடுது. அப்போ என்னுடைய வேலையை செய்ய என்னுடைய சீடர்களை நான் அனுப்ப போகிறேன், அவர்களை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கணும். அப்படி அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன், அவர்களுக்காக நான் என்னையும் பரிசுத்தம் சொல்லியிருந்தாலே நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி மெய்யாக சொல்லி என்று வசனம் உண்டு. அப்படி அவர் பரிசுத்தரா இருந்தார், பாவம் அறியாதவர். நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமானார், நமக்காக ரத்தம் சிந்தார், நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சின்ன சின்ன தவறுகளுக்காக நம்ம அனுதினமும் அவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டுதான் வாழ வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வதை மன்றால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ எனக்கும் என்பான். நீதிமொழிகள் 28:27 சொல்லப்பட்டுள்ளது. அப்ப நம்ம அப்படி விட்டு விடணும். அப்பதான் நாம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, முதல்ல தனக்காக ஜெபம் பண்ணாரு, சீடர்களுக்காக ஜெபம் பண்ணாரு. அடுத்து பாருங்க 20 முதல் கடைசி வரைக்கும் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்க யாருக்காக ஜெபம் பண்றாரு? விசுவாசிக்கிறவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. அப்போ விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஒன்றாயிருக்கணும் பண்றாரு. வரிசையா நிறைய ஜெபம் வேண்டுதல் வைக்கிறாரு. இதுல 24ஆம் வசனம் எனக்கு ரொம்ப தொட்டது. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னை அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய ஆச்சரியம் வருது. அவர் போற ஸ்தலம் எப்படியாப்பட்ட ஸ்தலம்? அவர் இருக்கிற இடத்துல அவரை பிதா கிட்ட கேட்கிறார், என்னை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்தி அவர் ஒரு பெரிய சிங்காசனத்துல வைக்க போறாங்க. ஆனா என்ன கேட்கிறாரு இயேசுவானது? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. நம்மை அவருக்கு ஈக்குவல் ஆக்குறாரு. விசுவாசிகளை அவர் ஈக்குவல் ஆக்கி என்னோட அவங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை இயேசு சுவாமி செய்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஜெபங்களை இன்னும் நிறைய அவருடைய ஜெபங்களை நம்ம குறிப்பிட்டுக் கொண்டே போகலாம். மத்தேயு 6 சொல்லுவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மத்தேயு 6 என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது 5ஆம் வசனம், மாயக்காரரை கொலைக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்திருக்கிறது என்று மெய்யாகவர்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஜெபம் பண்ணும்போது அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இடத்திற்கு உன் பிதாவை வழி ஜெபம் பண்ணி அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியேறவர்களுக்கு பலனளிப்பார். ரெட் எடிஷன் பைபிள் தான் தெரியும். இதெல்லாம் இயேசுவானவர் தன்னுடைய வாயை திறந்து பேசின வார்த்தைகள். அடுத்து வந்து 7ஆம் வசனம் சொல்ற, அஞ்சாலிகளை போல நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, அவங்க வீண் வார்த்தைகளை அனுப்புறாங்க, அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அவர்களை போல் நீங்க செய்யாதீர்கள். பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கேட்பதற்கு முன்னமே அவர் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய ஜெபம் சுருக்கமா இருக்கணும். நான் இதை முடிந்த பிறகு கீழே நமக்கு ஒரு கர்த்தருடைய குடும்ப ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. அதை சொல்ல வைக்கணும்னு நினைச்சு பாஸ்டர் அவர்கள் முதலே சொல்ல வச்சுட்டாங்க. இந்த 9 முதல் கர்த்தருடைய ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக காரணத்தில் எங்கள் பிதாவை ஆரம்பமாகும். இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய ஜெபம் இப்படியாக இருக்கிறது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படி சில குறிப்புகளை மாற்ற சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். 1 கொரிந்தியர் 2:12 ஒரு வசனம் இருக்கு. உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி எங்களுக்கு இருக்கக்கூடாது ஏசப்பா. உலகத்தின் ஆவி எப்படிப்பட்ட ஆவிகளாகும்? பலதரப்பட்ட ஆவிகள் சொல்ல நிறைய சொல்லலாம். அந்த உலகத்தின் ஆவிகளை கொண்டுள்ளவர்கள் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த உலகத்தின் ஆவிகள் இல்லாதபடி நான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவரோட வச்சுக்கணும். அப்படி நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்கிட்டா நம்முடைய ஜெபம் பொன்மணியின் ஜெபம் போல போயிடும். ஒரு சிங்கெல்லாம் ஒரு கட்டளை எழுதும். அப்போ ஒரு சின்ன சின்ன பாவமா செய்த பாவமா நமக்கு அவனுக்கு ஒரு பெரிய தடையை
ஏசாயா 55 இருந்தது. நமக்கு அவனுக்கு ஒரு பெரிய பிளவு உண்டாக்கணும். அப்படிப்பட்ட பிளவு தான் நம்முடைய ஜபம். நான் ஜபமா பண்றேன்ப்பா, என் ஜபத்தை கேட்டேப்பா, எவ்வளோ நாளா பண்றேன். ஆனா நீண்ட நாள் நம்ம கேட்கறது திடீர்னு நமக்கு கிடைச்சா அது எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் உள்ளது, ஜீவவிருட்சம் போல இருக்கும், ஜீவவிருட்சம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னா நாம் சில some rules நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி சில வசனங்கள் நிறைய so many verses in Bible. ஆனா நம்ம அந்த அவ்வளவு இப்ப நம்மளால சொல்லிக்கொண்டே போக முடியாது. ஆனா சிலவற்றை மாத்திரம் அப்படியே குறிப்பிட்டு போயிடும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். முதல்ல எடுத்ததுமே நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். யோபு 42:10 போய் படிச்சு பாருங்க. தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டாரு, அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது, 2 தனியான பலன் அவருக்கு கிடைத்தது. அப்ப நம்முடைய சிறையிருப்பு மாற்றம், நிறைய சிறையிருப்பு நமக்கு, அந்த சிறையிருப்புகள் மாற்றப்பட வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். 2 தனியான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஆண்டவரே சொன்னார், இப்போ எபேசியர்ல பார்த்து விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். எபேசியர்ல பார்த்து இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். உங்களை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்கணும். 2 நாளாகவும் 7:14 என்னாலும் தரிக்கப்பட்ட எஜமானர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன்னுடைய பாவங்களை திரும்பினா அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தேசத்துக்கு, நம்ம சபைக்கு ஒரு சேமம் வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் இந்த காரியங்களை செய்யணும். 2 நாளாகவும் 7:14 குறிச்சு வைத்துக் கொண்டு போய் படிக்கணும். அடுத்து ஊக்கமாய் ஜெபிக்கணும். யாக்கோபு 5:17 எளிதா பாடுற மனுஷனா இருந்தோம், ரொம்ப ஊக்கமா ஜெபித்தார், கருத்தா ஜெபித்தார். வேண்டாம் சொன்னார், மழை பெய்து பலன் பூமிக்கு கிடைத்ததாக நம்ம பார்க்கலாம். அடுத்து விசுவாசமா, இது கிடைக்கும்ன்ற விசுவாசமா ஜெபம் பண்ணணும். யாக்கோபு 5:5 இருமணமா கேட்கக்கூடாது, இது கிடைக்கும் அப்படின்னு விசுவாசமா ஜெபம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதனான். அப்ப எனவே நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கிறதா இருக்கும். அடுத்தது பொருத்தனை பண்ணி அழுது ஜெபிக்கணும். 1 சாமுவேல் 1:10 போச்சு. பொருத்தனை பண்ணி ரொம்ப அழுது, சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கலன்னா இந்த மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா ஜெபம் பண்ண ஏசப்பா எனக்கு கிடைக்கலன்னா சில இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஜெபிக்கணும். எஸ்தர் என்ன பண்ணாங்க? தன்னுடைய குலத்தின் ரட்சிப்புக்காக எல்லாரையும் கூடி வர செய்து உபவாசித்தாங்க. அதை செய்யணும். ஸ்திரீகளா கூடி, குடும்பமா கூடி, நம்ம 4 பேரா கூடி, ஒருத்தரால முடியல, ஜெபித்து அந்த பிசாசை வெட்ட முடியல, ஜெபித்து அதை பெற முடியலன்னா கூடி ஜெபிக்கணும். கான்ஃபிடென்ட் ஃப்ரெண்ட்ஷிப், காட்லி ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். அப்படி வைத்துக் கொண்டுனா ஜெபிக்கிறாங்க. எஸ்தர் அப்படி ஜெபம் பண்ணாங்க, அந்த யூதர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு கிடைக்குது. கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கணும். யாத்திராகமம் 32:13 கெஞ்சி மன்றாடி ஜெபித்தாங்க. அந்த யாத்திராகமம் 32:32 அந்த மோசேயுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தரே, இவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கலன்னா என் பேர் என்ன பண்ணுங்க கேட்பாரு. நம்ம பேரு எழுதுறதே ஒரு பெரிய விஷயம். அதை கிறுக்கி போடணும், யாரும் சொல்லுமா? இவ்வளவு சுயநலமற்ற ஜெபம் இல்ல, அது தகனமற்ற ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம கிட்ட காணப்படணும். அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களை நீங்க மன்னிக்கணும், மன்னிக்கலன்னா என் பேர் கிறுக்கி போடுங்க அப்படின்னு மோசே ஜெபம் பண்ணுவார். அடுத்தது இந்த வகை பிசாசு உபவாசத்தினால ஏறி வேற ஏதாவது போக்க முடியாது. ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லுவோம். யார் போய் கேட்பாங்க அவங்க கிட்ட, ஏன் ஏசப்பா உங்களால முடியுது எங்களால முடியுதுன்னு கேட்பாங்க. யாரு? ஸ்ரீசங்கருக்கு. அப்பதான் சொல்லுவார், உபவாசத்தினால்தான். உபவாசம் அப்படின்னாலே சாப்பிடாம இருந்தா தங்களை உடனே வருத்தினா அப்படின்னு இல்ல. உபவாசம் தேவனோடு இடைவிடாமல் உறவாடுவது, இடைவிடாமல் தூங்குற நேரம் தவிர்த்து இடைவிடாமல் அவரையே நினைத்துக் கொண்டிருப்பது, அவருடைய பாடலை கேட்பது, அவருடைய வசனத்தை கேட்பது, வசனத்தை படிப்பது, தியானிப்பது, அவருடனேயே நாம் உறவாடுவது உபவாசம். அந்த உபவாசம் எப்படி இருக்கணும்ன்றது மத்தேயுல அவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசுவாமி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஏசாயா 58 நம்ம பார்க்கணும். இதெல்லாம் உபவாசம். அப்படிப்பட்ட உபவாசமும் உண்டு. ஆனா தேவனோடு நெருங்கி இடைவிடாமல் உபவாசம் நாம் செய்து ஜெயித்தால் பிசாசை கண்டிப்பாக துரத்தி விடலாம். எனவே இயேசுவானவர் ஜபத்தை குறித்து நமக்கு இந்த வேலையில நிறைய குறிப்பிட்டிருக்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆகையினால நேரம் கடந்து கொண்டிருப்பதால நான் இதை ஷார்ட்டா முடித்துக் கொண்டு, நீங்க இன்னும் ஜபத்தை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை நீங்க வீடுகளில் சென்று தொடர்ந்து இந்த தியானத்தை தியானிக்கும்படியாக பணியோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
ஜெபம் செய்யலாம். உங்களை அளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா, ஜெப சிந்தை எனித்தாலும் தேவா, இடைவிடாமல் செய்யும் எண்ணம் என் இதயத்தில் உதயமாய் இலங்கிட பண்ணும், இலங்கிட பண்ணும். சாதகம் உண்டாக தயை செய்ய உள்ளம், தயை செய்ய உள்ளம். ஜெப சிந்தை எனித்தாலும் நொறுங்கியே நைய, நொறுங்கியே நைய, பேய்கன கோடு போர் செய்ய. நல்லாக்கம் எனில் தந்து ஏக்கம் தீர்த்துய்ய, ஏக்கம் தீர்த்துய்ய. ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா. தொடர்ந்து சித்ரா சிஸ்டர். அநேக இடங்களிலே விவிதமாய் சுதந்திரத்தோடு உங்களை ஆராதிக்க, உங்களுடைய வசனத்தை தியானிக்க தடைகள் உண்டு என்று நாம் கேள்விப்படுகிறோம் சுவாமி. ஆனாலும் நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் நாம் கூடி மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். கேட்ட சத்தியத்தை எங்கள் காதுகளிலே வாங்கி அதை எங்கே நாம் விட்டு மறந்து விடாதபடி ஆவியானவர் தாமே எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு வசனமும் நாம் கேட்ட சத்தியம் கிரியை செய்யும்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள அநேக முறை எங்கள் ஜெபங்கள் எங்கள் தேவைகளுக்காக இருக்கும். ஆண்டவரே, மாறாக உடைய நாம் செபிக்கும் பொழுது நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர், எங்களிடத்தில் என்ன குறைகள் உண்மை வேதனைக்கிறது, இன்னும் நாங்கள் எப்படி ஆவிக்கிற ஜீவித்திலே வளர முடியும் என்று சொல்லி ஆண்டவரே அடுத்த நிலை கடந்து போகிற ஒரு ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டோம் என்ற நிச்சயத்தோடு அந்த கிருபையினாலே உடைய கிருபாசன் கண்டிக்க வருகிறோம். கர்த்தனே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீரே, அந்த உரிமையோடு உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிரத்யேகமாக நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்பணும். ஆண்டவரே, போதகர் செபித்தது போல இந்த நாளிலே ஒரு விசேஷித்த நன்மை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்படியாக அது வாழ்க்கையை ஆண்டவரை திருப்பி போடத்தக்கதாக ஆண்டவரை நீ மாற்றி தர வேண்டும். நான் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பார்வையிலே வேற பெற்றவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் எவ்வளவாய் ஒவ்வொருவரும் நேசிக்கிறீர் என்பதை என்னுடைய வசனம், உடைய அன்பு எங்களை நடத்துகிற விதம் எங்களுக்கு தெளிவாய் காட்டுகிறதா. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு நாங்கள் திருப்பி என்ன செய்ய முடியும் என்ற அவரோடு இங்கிருந்து கடந்து போக எனக்கு உதவி செய்யப்பா. அன்றரே நேரவன் நாங்கள் மற்றவர்களுக்காக செபிக்க மறந்துகிறோம். யோவான் 17 பார்க்கும்போது நான் எப்படி நீங்கள் உங்களுடைய உங்களை தெரிந்து கொள்கிற உள்ளதற்காக செபிக்கிறீர்களோ, prayer extends beyond your disciples. அதுபோல எங்கள் ஜெபம் எங்களை இன்றும் சதா காலங்களிலும் அமைதியோடு குறிப்பாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து அன்புக்குரிய தாயோடு நமக்காய் மன்றாடின அன்புக்குரிய தாயோடு உங்கள் வருகைப்பட்டு தங்கியிருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல